எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது சரி, ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பான். ஐயோ குடும்ப சரணம் சார். வீட்டில் அப்பாவுக்கும் கடன் பிரச்சனை, அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, தம்பிக்கு கிளாஸஸ் ஆண்ட படிப்பு முக்கியமே, கட்டாயம் ஜொப்புக்கு போய்தான் ஆகணும். என்ன தியேட்டர் சப்ஜெக்டா? எங்க ஆட்சிக்கு மாப்பிள்ளை தேட்டர் வந்து தேட்டர். அப்ப எப்படி உங்க ஆட்சி நயன்தாரா மாதிரி இருப்பாங்களா? உங்க ஆட்சி எப்படி இருப்பாங்களா? அப்படித்தான் இருப்பாங்க. கோவை சரள மாதிரி பசங்க நம்ம தேட்டர் இருப்பாங்க. கட்டு பேத்தாம போடா போடா. அப்புறம் என்ன இந்த டைம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன செய்யறது ஐடியா உண்டா? என்ன ஆனமா ஐடியா, வேலை தேடுறேன் முடியல, வீட்டுலயும் பிரச்சனை, வீட்டுல இருக்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, நான் அப்பவே சொன்ன படிக்க சொல்லி ஸ்கூல்ல வச்சு, இப்படி காசு கட்டி டிகிரி எடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்கூல்ல ஃப்ரீயா படிச்சு வச்சிருக்காங்க. நீ ஏதோ படிச்சு கிழிச்ச மாதிரி தானே அட்வைஸ் பண்ற, உன்னோட சிந்தனை நானும் கெட்டு போனேன் டே. அப்புறம் என்ன இந்த டைம்ல? இல்ல மச்சான், நாளைக்கு குமார காலி பண்ண போறாங்க. என்ன வீட காலி பண்ண போறாங்க. நம்ம என்ன செய்யறவங்க ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். காலையில சாப்பாடு தருவாங்க, சாப்பிட்டு வேலை செய்யற மாதிரி நினைச்சிட்டு வரும். இங்க வீட்டுல வெட்டியா இருக்கிறவங்க அங்க போயிட்டு அதுதான் செய்வோம் வேலை. அதைத்தான் செய்யறதுக்கு வேற என்ன செய்யறதுக்கு? வீட்டுல எங்க வீட்டுல வேற இருக்கு இல்லை. எங்க அப்பா பவர் ஸ்டார் மாதிரி இருக்காங்க. வந்து 3 நிமிஷத்துக்கு மேல பாக்கியம் இல்லை. எங்க வீட்லயும் அதே தொல்லைத்தான். அம்மா அப்பாவை பார்க்கவே பயமா இருக்கு. வீட்டுல உள்ள துரத்தி மட்டும் தான் வச்சா இல்ல. இப்ப துரத்துவாங்க பாரு, நாளைக்கு நான் நினைக்கங்கள. வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம வாழ்றேன். அந்த பிடிப்பு எல்லாம் முந்தையே பிடிச்சிருக்கான். சரி மச்சான், நான் நாளைக்கு காலைல செட் ஆகும். அந்த வந்துட்டீங்களாடா? என்ன மச்சான் சட்டியாட்டமா? வீட்டுல யாரும் இல்லாத இடத்துல சாமான் அடமானமோ பாட்டி தான் வடி. பாட்டி என்னடா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டி போடுவோம். அதே நீங்களே பாட்டி ரூம்ல சாமா இருக்கு, கொஞ்சம் தூக்குங்கடா. வாங்கடா வாங்கடா. எங்கடா எங்கேயும் போயிருப்பா மச்சான். நாங்க வேலையை செய்வோம்டா. இந்த ரூம்ல தான்டா பாட்டில பொக்கிஷம்லாம் இருக்குடா, பாத்தேடு. நான் கூட தொட்டது இல்ல, பாத்துட்டா. நாங்க பாக்காத பாட்டியா போயிட்டு வா.
மந்திரத்தினை நம்பிக்கை கொண்டு மும்முறை உச்சரித்தால் கனவுகள் நிஜமாகும், நினைத்தது கைகூடும். திரிகால சூல திரிநேத்திர மூல பிரவாகம் ஹம் ஹம் அகம் பிரம்மாஸ்மி. டேய் இவ்வளவு நேரம் என்னடா பண்ற? வீட்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்கடா. என்னடா பாதியில விட்டுட்டு போற? இந்த மந்திரம் உண்மையாக இருந்தால் இப்போ என்ன நினைக்கலாம், ஒரு 1000 ரூபா கிடைக்கணும். காலத்திரிகால சுலத்திரிநேத்திர மூல பிரவாகம் ஹம் ஹம் அகம் பிரம்மாஸ்மி. சிறகுகள் முளைக்குது மந்திரத்தில், இங்கு நினைத்தது நடந்தது மந்திரத்தில். சிறகுகள் முளைக்குது மந்திரத்தில், இங்கு நினைத்தது நடந்தது மந்திரத்தில். இனி நடப்பதை பாரு, இனி நடப்பதை பாரு, இனி நடப்பதை பாரு நம் தீரை கதையில். காலத்திரிகால சூலத்திரிநேத்திர மூல பிரவாகம் ஹம் ஹம் அகம் பிரம்மாஸ்மி. இந்த மந்திரம் உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த கலாம்போ இன்டர்வியூக்கு கால் பண்ணணும், அந்த ஜப்புக்கு நடக்கும் நம்புகிறேன். சொல்லுங்கப்பா. லெட்டர் வந்திருக்குப்பா. நான் இந்த வரேன். சிறகுகள் முளைக்குது மந்திரத்தில், இங்கு நினைத்தது நடந்தது மந்திரத்தில். சிறகுகள் முளைக்குது மந்திரத்தில், இங்கு நினைத்தது நடந்தது மந்திரத்தில். இனி நடப்பதை பாரு, இனி நடப்பதை பாரு, இனி நடப்பதை பாரு நம் தீரை கதையில். ஹலோ மச்சான், நான் தான்டா. இப்போ தான் இன்டர்வியூ லெட்டர் ஒன்று கிடச்சிச்சிடா. ஓ, அந்த கலாம்போ இன்டர்வியூ. ஆமாம், கிட்டத்தட்ட ஜாப் கிடைச்ச மாதிரி தான். ஆனால் பேசிக் சேலரி எப்படியும் பத்தாதுன்னு நினைக்கிறேன் மச்சான். இப்போ உள்ள குடும்ப சூழ்நிலைக்கு எப்படியும் அந்த சேலரி பத்தாது. ஒரேடியாக நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு பிளான் ஒன்று இருக்குது மச்சான். அதை செயல்படுத்தினா நல்லா வந்துடலாம். சொல்கிறேன் மச்சான் அதை பற்றி லேட்டாக. ஓகே மச்சான், see you. அப்புறம் சந்திப்போம். பாய். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதை விட ஒரேடியாக நல்ல நிலைமைக்கு வந்தால் நல்லாயிருக்கும் தானே. நான் நினச்ச பேங்க்கில் உட்கார இந்த மந்திரத்தால் திறக்க வைக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த பிரச்சனை இல்லாமல் அதில் உள்ள காசெல்லாம் நான் எடுக்கணும். மந்திரத்தை சொல்கிறேன், எடுக்கிறேன்.
ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணேன்? என்னடா திடீர்னு குறுக்கோளில் முன்னேற ஆசைப்பட்டேன். ஒரு விஷயத்தை நம்பி தான் இந்த வேலையை தொடங்கினேன். பட் அது சக்ஸஸ் ஆகலை. எப்படியும் நாங்கள் படிப்படியாக முன்னேறது தான் நல்ல வழி. இப்படி குறுக்கு வழியில் போகிறதெல்லாம் சரி வராது மச்சான். குடும்ப சூழ்நிலையினால் அப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன். எப்பயும் நேரான வழியில் போனால் தான் நிரந்தரமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். அப்புறம் நீ இப்போ என்ன செய்யறது? எனக்கு ஒரு வழி இருக்குடா, நீ சொன்ன எப்படி நினைப்பியோ தெரியல. இல்லை பரவாயில்ல சொல்லிட்டேன். எனக்கு ஒரு புக் ஒன்று கிடைச்சிருக்குடா. அந்த புக் மந்திராலாம் இருக்கிறான்டா. சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நடக்க மாட்டா. நீயும் இப்போ அவமானப்பட்டு இருக்க, என்னோட சரி 2 பேரும் சேர்ந்து செஞ்சா நாங்கள் முன்னேறிக்கலாம்டா. என்ன சொல்ற? மணி திருடன் நினைத்தது அவனது குற்றமல்ல. அவன் குடும்ப சூழ்நிலை அவனை அந்த நிலைக்கு தள்ளியது. அவன் வாழ்க்கையில் பல மனத்தளர்வுகளை சந்தித்தான். அதுதான் அவனை மாய மந்திரங்களையும் தந்திரங்களையும் குறுக்கு வழிகளையும் காண நேரிட்டதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் மனத்தளர்வுகளின் போது, மன கஷ்டங்களின் போதும் அவ்வகையான மாய மந்திரங்களை, தந்திரங்களை, குறுக்கு வழிகளை நம்பி உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். உங்கள் சொந்த முயற்சியினாலும் உங்கள் உழைப்பினாலும் ஓர் வெற்றியை காணுங்கள். கஷ்டகாலம் நீண்டதாக இருக்கலாம், ஆனால் அதன் இறுதி ஒரு உன்னதமான, ஒரு மகிழ்வான, நிலையான வெற்றியை உங்களுக்கு ஈட்டித்தரும். அப்படி வெற்றி கண்டவர்கள் தான் இன்று வரலாற்றிலும் நமது மனங்களிலும் நிலைத்து நிற்கிறார்கள். நீங்களும் அப்படி வரலாற்றில் இடம்பெற தயாரா?